பேர் வந்து மனோகரன். வந்து டைமண்ட் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். இது வந்து நான் மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதால அந்த செட்டு வாங்கி வச்சிருந்தேன். பட் இப்போ என்னோட பேர பிள்ளைங்க பேத்திங்கெல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. அதனால நமக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டேன். நம்ம முதலுக்கு வந்து வெங்கட் வந்து எடுத்தாரு. அவர் ஒரு ரேட் சொன்னார், நான் ஒரு ரேட் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு டீல் க்ளோஸ் பண்ணிட்டோம். சொன்ன டைமிங்க்கு வந்து கரெக்டா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல. கரெக்டா வந்தாரு. கரெக்டா வந்து எடுத்து அவரே பேக் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் சுமூகமா முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஜிடெக்லேருந்து Z906 என்ற ஒரு 5.1 தான். இது நம்பர் 1 சேலிங் பிசி ஸ்பீக்கர்ஸ் பிராண்ட். இது இதுவரைய பிசிக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 1000 வாட்ஸ் அவுட்புட் பவர் உள்ளது. THXலேருந்து சர்டிஃபிகேட் பெற்ற 5.1 மாடல் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுண்ட் குவாலிட்டி, சரவுண்ட், பேஸ் எல்லாமே AVRs கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஹையர் எண்டாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கர்ஸ் லுக் அண்டு ஃபினிஷிங் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் ஆசமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பர்சனலாக நான் வாங்கி யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் கூட சொல்லலாம். சரௌண்டிங்க்கு பேஸுமே நல்லா டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான AVRஸில் யூஸ் பண்ணுற ஹையர் எண்ட் சப்வூஃபர் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ லுக் வைஸ் மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அக்யூரேட்டான சரௌண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. THXலேருந்து சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வாங்கி வச்சிருக்காங்க. டால்பி அண்ட் DTSல கூட சரௌண்டிங்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. 6 டைப்பான இன்புட்ஸ் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன் ஃபினிஷிங்கோடவும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபினிஷிங்காகவும் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. இதோட ஸ்பீக்கர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அருமையான சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு. ஒரு போஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கான டிசைனை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. லைக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு போஸ் ஃபீலிங் கணக்கு தான் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரீமியமான சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஊஃபர்ஸ் எல்லாமே நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுமே காம்பேக்டான சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஸ்பேஸ் மட்டும் தேவையே படாது. அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணுறக்கூடிய சிஸ்டம் தான் இது. இதுக்கு கண்ட்ரோல் பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிமோட் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான குவாலிட்டியில் இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சிஸ்டம் சொல்லி இந்த மாடலை நான் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாடலோட ஆடியோ கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் இதோட ஃபுல் ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும். சரௌண்டிங் அப்படிலாம் நீங்கள் கேட்குற மொபைல் ஃபோன்லேயோ டிவிலேயோ உங்களுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி தெரியாது. இதோட உண்மையான ஆடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். 3D சரௌண்டிங், டால்பி அண்ட் DTS சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவி வெயிட்லேயே கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்ஸையும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் 8 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரோட சைடில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் ஹோல்டிங் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட பேக் சைடு ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடு வந்து பின்னாடி காமிக்கிறேன். இப்போ ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 4 இன்ச்சில் கோன் டைப்பான ஊஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அருமையான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவி வெயிட் இருக்குது. இது ஒரு சேனல் 67 வாட்ஸ் வரும்.
நான் ஃப்ரண்ட்டு ரைட் லெஃப்ட்டும் சரௌண்ட் ரைட் லெஃப்ட்டும் சென்ட்ருமே உங்களுக்கு 67 வாட்ஸ் இன்ட்டு 5 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சப்வூஃபரை மட்டும் 167 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி டிஜிட்டல் அந்த டிடிஎஸ் மாஸ்டர் ஆடியோ வரையும் சப்போர்ட் பண்ணும். கண்ட்ரோல் பேனல்லே அதுக்கான ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருக்கு. உங்களுக்கு 2 சேனல் யூஸ் பண்ணணுமா 4 சேனல் யூஸ் பண்ணணுமா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். டீகோடிங் ஆப்ஷன்ஸ் இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இன்புட் செலெக்ஷன் மோடு அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பேனலில் வந்துடுது. அது போக ரிமோட்லேயே அந்த ஆப்ஷன்ஸ் மாற்றுறதுக்கான ஃபீச்சர்ஸோடு வந்துடுது. ஒரு அருமையான ஹையர் ஏவிஆர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸை லோயர் அண்ட் ப்ரைஸ்லேயே இது கொடுத்துருக்காங்க. டிஹெச்எக்ஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் டால்பி அண்ட் டிடிஎஸ்லேருந்தும் சரௌண்டிங்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள யூஸ் பண்ணியிருக்க ஊஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கோன் டைப்பில் இதெல்லாம் ஏவிஆர் ஸ்பீக்கர்ஸில் வந்தீங்கன்னா ஜாம்போ அதிலலாம் ஹையர் அண்ட் ஸ்பீக்கர்ஸில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர்ஸோட ரிசல்ட் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், லவுடாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சிஸ்டத்தில் நல்ல ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு 5.1 என் வீட்டில் மாட்டி நல்ல சரௌண்டிங்கோட ஃபீல் பண்ணி நான் மூவி சாங்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை முடிச்சு செலக்ட் பண்ணான். அவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் சைஸ் இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. லுக்காக இருக்கட்டும், அதோட ஸ்பேஸும் வந்து ரொம்ப பிடிக்கிறது இல்லை. வால் மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர்ஸ் முத கொண்டு நீங்கள் இந்த சிஸ்டத்தில் வந்து வால் மவுண்டிங் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பேஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு நல்ல டூவல் மேக்னெட் யூஸ் பண்ணி ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டெப்த்தான பேஸாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு ரிசீவர்ஸ் ஏவி ரிசீவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ரிசீவர்ஸில் வர சப்வூஃபர்ஸோட பேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பேஸ் வந்து இதில் ஃபீல் ஆகும். ஸோ நல்ல ஒரு பேஸும் இந்த மாடலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அருமையான மாடல் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரியே கண்ட்ரோல் பேனலில் உள்ள லைட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வால்யூம் கூட்டுறது அந்த டாட்டாக ஏறும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் தனித்தனியாக செட்டப் பண்ணிக்கலாம். அது போக 3D சரௌண்டிங் சவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, டீகோடிங் ஆப்ஷன் இருக்குது. 4.1ஆகவும் யூஸ் பண்ணலாம், 2.1ஆகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டீரியோ மோடாகவும் மாற்றிக்கலாம். என்ன இன்புட் செலக்ட் பண்ணுறோன்ற இன்புட் ஆப்ஷன்ஸும் அதிலே வந்துடும். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் இதில் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். சப்பு வால்யூம் குறைச்சி கூட்டிக்கலாம், சரௌண்டிங்கே கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ சப்வூஃபர்ஸ் பேக் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில் நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5mm ஜாக் பின்னும், ஒரு ஆக்ஸ்க்கு போர்ட்டும், ஒரு ஏஆர்சி, 2 ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல் அண்ட் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடல் உங்ககிட்ட இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். This is Papa Dragon. I want this mission high and tight. I want to be home for dinner. So keep going. All right, ladies. Let's bring the thing.